மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் தான் இன்னைக்கு. குருவை வணங்க வேண்டிய ஆசிரியர் தினமும் இன்னைக்கு தான். அதே மாதிரி உலகத்துக்கே அன்னையா இருந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசாவோட நினைவு நாளும் இன்னைக்கு தான். அதோட மட்டும் இல்லாம மிலாடி நபி, பிரதோஷத்துக்கு உரிய சிவபெருமான், இவங்க ரெண்டு பேருக்கும் உரிய பிதாவான அந்த நாளும் இன்னைக்கு தான். அன்னை அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார், துர்க்கை அம்மன், இந்த மாதிரி நமக்கு எந்த அம்பாள் பிடிக்குமோ அந்த அம்பாளுக்கு உரியவங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம கேரள மக்களுடைய ஒரு பாரம்பரியமான பண்டிகை ஓணம் திருவிழா. இந்த திருவிழாவை இந்த திருவிழாவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சன் கூட சம்பந்தம் கிடையாது. ஒரே ஒரு சம்பந்தம் சொல்லலாம் அப்படின்னா கேரளா சாரியை சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்னு என்னதான் பிரிச்சாலும் இந்த கேரளா சாரிங்கிறது தமிழ்நாட்டு பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். சரி, கேரளா சாரி வாங்கியாச்சு, அதை கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய விஷயத்தையும் ஒன்று பண்ணுனா நல்லா இருக்குமேனு எனக்கு ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூவுலால கோலத்தை அலங்காரம் பண்ணி அது மேல விளக்கு ஏற்றணும்னு ரொம்ப நாளா ஆசை. அது இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. இத்தனை வருஷத்துல நான் காலேஜ்லாம் ஸ்கூல்லாம் படிக்கும் போது நம்ம கேரளா சுடிதார் போட்டிருப்போம், கேரளா மாடல்ல இந்த சாரி எல்லாம் கட்டியிருப்போம். செட் சாரி அப்படின்னாலே அந்த கேரளா சாரி தான். யோகியை போன முந்தா நாள் பாத்தீங்கன்னா பஸ் ஏற்றி விட போகும்போது நிறைய பேர் காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் கேரளா சாரி கட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இது என்னன்னா ஒரு அல்ப ஆசை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு எப்பவுமே அல்ப ஆசைகள் தான் அதிகம், பெரிய ஆசைகள்லாம் எதுவும் கிடையாது. அதனால எங்க வீட்டுக்கார்ட்ட எனக்கு ஒரு கேரளா சாரி வாங்கி கொடுங்க, அந்த சாரி ரொம்ப பழசா போயிடுச்சு, ரொம்ப டிசைனா ஒரு பிளவுஸ் ரெடிமேட் பிளவுஸ் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த சாரியை நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த சாரி வாங்கின நேரமோ என்னமோ எனக்கு இந்த மாதிரி கோலம் போட்டு அது மேல விளக்கேற்றி வைக்கணும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எப்பவுமே நம்ம ஆடி மாசம் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்பாள் அழைச்சோம் இல்லையா. இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், கிருஷ்ண பகவானுக்கு உரியது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் உரியது. எல்லோருமே ஜோதி ரூபமா நம்ம காட்சி தராங்க. அந்த ஜோதியவே இன்னைக்கு நம்ம வணங்கலாம். அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி இந்த மலர்களால கோலம் போட்டு அதுக்கு நடுவுல விளக்கு வச்சு அழகா எல்லா கடவுளையும் அந்த ஜோதி மூலமா இன்னைக்கு வணங்கலான்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அதை நான் செஞ்சேன். இன்னைக்கு புதுசா பாத்தீங்கன்னா ஸ்வீட் செஞ்சிருக்கேன். ஏன்னா கிருஷ்ண பகவானுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இந்த ஸ்வீட் இப்பதான் முத செய்யறோம். ஜவ்வரிசி கேசரி அது செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சாரீ தான் பாத்தீங்கன்னா எனக்கு என் வீட்டுக்காரு லோக்கல் ஷாப்ல தான் எடுத்தோம். நமக்கு எப்போதும் ரெகுலர் கடை தான். இந்த சாரியோட மதிப்பு 550 ரூபா வந்துச்சு, டிஸ்கவுண்ட்லாம் போக. இந்த மயில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் ஏன் எடுத்தோம் அப்படிங்கன்னா யோசிக்க கூடாது. எடுத்தாச்சு, ஆசைப்பட்டாச்சு, வாங்கியாச்சு. நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ள 1000 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படிங்கிறனால இந்த பிளவுஸும் பார்த்தீங்கன்னா 600 ரூபா பிளவுஸு. ஆனால் நம்ம தச்சாலும் அந்த ரேட்டு தான் வரும். இந்த மாதிரி டிசைன்லாம் வச்சோம் அப்படின்னா கைக்கு பின்னாடி பேக் நெக்கு எல்லாமே டிசைன் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது அனாவசிய செலவா இல்லை அத்தியாவசிய செலவான்னு நான் பேச விரும்பலை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அன்னைக்கு வாங்கிட்டேன் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நமக்கும் சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா. அதை நம்ம ரொட்டீன் ஒர்க்கில் ரொம்ப பார்த்தீங்கன்னா எப்போவுமே சீரியஸாக இருக்கும்போது நமக்குள்ளேயும் ஒரு சின்ன பிள்ளைத்தனம் வரும். நமக்குன்னு சில ஆசைகள்லாம் வரும். அதை அப்பப்போ நம்ம நிறைவேற்றிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நமக்கும் ஒரு சார்ஜ் ஏற்றின மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால இந்த சாரீ கேட்டோடனே ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னாங்க, அப்புறம் வாங்கலான்னாங்க, அப்புறம் நான் வேணான்னு சொன்னேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கி அதை கட்டியாச்சு ரொம்ப சந்தோஷமா. அதுக்கப்புறம் ஜவ்வரிசியை ஊற வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதை 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை நான் அடுப்பில் வேக வச்சிருக்கேன். ஏன்னா ஜவ்வரிசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும். அது நல்லா ஊறினாலுமே நம்ம வேக வைக்கணும். அதனால தண்ணி எத்தனை கப்பு நம்ம ஜவ்வரிசி இருக்கோமோ அதுக்கு 3 மடங்கு நம்ம தண்ணி எடுத்து அதை ஊற்றி வேக வைக்கணும். அது வெந்துக்கிட்டு இருக்க கேப்ல நான் விளக்கெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். துளசி அம்மாவுக்கு நிலைவாசல் தீபம் எல்லாமே ஏற்றினேன். ரொம்பவே எனக்கு காலையிலேயே மைண்ட் ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ஒரு புது ட்ரெஸ் போட்டாலே நமக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தீபாவளி பொங்கல் மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி தான் கேரளாவோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட அறுவடை திருநாளா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி நமக்கு எப்படி பொங்கல் அறுவடை திருநாளோ அது மாதிரி அவங்களுக்கு ஓணம் பண்டிகை. அது மட்டும் இல்லாம விஷ்ணு பகவான் எல்லாருக்கும் பொதுவானவர். தமிழ்நாட்டுக்கும் சொந்தம், கேரளாவுக்கும் சொந்தம், கர்நாடகாவுக்கும் சொந்தம் இல்லையா, உலக மக்கள் அனைவருக்குமே சொந்தம். ஸோ அவரோட அவதாரமான 5வது அவதாரமான வாமன அவதாரத்தை எடுத்த தினம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாமன அவதாரத்தை அவர் ஏன் எடுத்தாரு அப்படின்னா,
அதாவது மகாபலி அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து கேரளாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சிறப்பான ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா யாகம்லாம் வளர்த்து விஷ்ணுவோட அன்பை வந்து பெற்றுவாரோ அப்படிங்கறதுனால தேவர்கள் எல்லாருமே இவரை போய் நீங்க வந்து தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது விஷ்ணு பகவான் வந்து மகாபலியை போய் பாக்குறாரு. எனக்கு வந்து குள்ளமான வந்து வாமன அவதாரத்தை எடுத்துட்டு போறாரு. இவரோட அவதாரத்தை பார்த்து கொஞ்சம் வந்து அவரு சீரியஸா கூட எடுத்துக்காம இருக்கலாம். 3 அடி நிலம் வேணும் கேட்கும் போது இவரு அளக்கிற இதுல எவ்வளவு வந்துட போகுதுன்னு நினைச்சிருப்பாரு. ஒரு அடி வந்து பூமியையும் இன்னொரு அடி வந்து பாத்தீங்கன்னா ஆகாயத்தையும் 3ஆம் அடி வந்து பாத்தீங்கன்னா மகாபலியோட தலையிலையும் வச்சிருப்பாரு. சோ இந்த அவதாரம் எடுத்த தினமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் மாதங்கள்ல 5வது மாதம் ஆவணி மாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா மலையாள நாட்காட்டியில, தமிழ் நாட்காட்டியில மலையாள நாட்காட்டியில அவங்களுக்கு வந்து துவக்க மாதமாக கொண்டாட, நமக்கு எப்படி சித்திரை மாசம் வந்து தமிழ் வருட பிறப்போ அது மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த 5வது மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 10 நாள் வந்து திருவிழா நடக்கும். அதுல வந்து இந்த படகு சவாரி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, யானைக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அது மாதிரி வந்து பண்றதுங்கிறது நமக்குமே வந்து டூர் அப்படின்னாலே கேரளா போகணும், மூணார் போகணும், அந்த கிளைமேட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும், அந்த சவாரி போட் சவாரி எல்லாம் போகணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசையாகவும் இருக்கும். அந்த போட் ஹவுஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப விரும்புவோம் இல்லையா, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசை. சரி இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி கேசரி வந்து செஞ்சு இன்னைக்கு வந்து கிருஷ்ணர், அதாவது குட்டி கிருஷ்ணருக்கு வந்து இன்னைக்கு ஊட்டி விட்டு, திருவோண நட்சத்திரம் வேற, அது இல்லாம இந்த பூ கோலம் வந்து போடணும் அப்படின்னு பூனால கோலம் போட்டு அந்த விளக்கை வந்து ஏத்தணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அதை வந்து இன்னைக்கு வந்து நான் நிறைவேற்றிக்கிட்டேன். அவ்வளவுதான். தவிர மற்றபடி எனக்கும் ஓணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா எனக்கும் கேரளா சரிக்கும் உள்ள சம்பந்தத்தினால நான் வந்து இந்த ஓணம் பண்டிகையை கேரளா சாரி கட்டி நல்லா மல்லிகை பூ வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து பூஜை வந்து பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பிரதோஷம் அப்படிங்கறனால சாயங்காலம், இன்னைக்கு எல்லாத்துக்கும் லீவு தான், அதனால நான் வந்து இன்ஸ்டியூட்டும் போறதில்லை, இன்னைக்கு போகாம இருப்பேன். அதனால சாயங்காலம் நமக்கு டைம் இருக்கனால எப்பவுமே பிரதோஷம் அப்படின்னாலே நான் வந்து 12 மணி இல்ல காலையிலேயே வந்து அபிஷேகம்லாம் பண்ணிடுவேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கனால 4:30 to 6 அந்த பிரதோஷ நேரத்துல நான் வந்து சிவபெருமானுக்கு வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன் வந்து ஓணத்தன்னைக்கு இந்த மாதிரி வந்து பூவால வந்து கோலம் போட்டு அது மேல வந்து விளக்கேத்துறாங்க அப்படின்னா, மகாபலின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மன்னர் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஓணம் திருநாள் அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வருவாராம் மக்களை பார்க்க. தன்னுடைய மக்களை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டோமே, இப்ப அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு ஒவ்வொரு வருஷமும் பார்க்க வருவாங்களாம். அவங்கள வரவேற்கிற விதமா தான் இந்த ஓணம் திருநாள்ல அந்த பூவால வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி அந்த விளக்கெல்லாம் வந்து ஏத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 10 நாள் திருவிழான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 10 நாள் திருவிழால ஃபர்ஸ்ட் ஹஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி இந்த திருவோண நட்சத்திரத்தோட இந்த ஓணம் பண்டிகை வந்து திருநாள் வந்து முடியுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நல்ல நாள்ல நம்மளும் வந்து கேரளா சாரிக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் இருக்க மாதிரி விஷ்ணு பகவானுக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. புரட்டாசி வேற வரப்போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து புரட்டாசி விரதம் 4 சனிக்கிழமை இருந்துச்சு அப்படின்னா இந்த வாரம் திருவோணத்துல இருந்தே விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து 5 வாரம் நம்ம இருக்கணும், விஷ்ணு பகவானுக்கு பெருமாளுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து விஷ்ணு பகவானுக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கனால இந்த ஓணம் பண்டிகையை நான் இந்த வருஷம் இதெல்லாம் தெரிஞ்சனால நான் வந்து செய்யறேன். எனக்கு வந்து இந்த சாரி வாங்கி கொடுத்த என் கணவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சாரி வாங்க காரணமா இருந்த அந்த ஓணம் திருநாளுக்கும் அதே மாதிரி விஷ்ணு பகவானுக்கும் அந்த மகாபலி அரசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பூஜை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா போச்சு. அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உரிய வெள்ளை கலர் அந்த புடவை வந்து கட்டினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. இந்த கேரளா சாரி எத்தனை பேருக்கு பிடிக்கும், எத்தனை பேர் காலேஜ் டேஸ்ல வந்து இதெல்லாம் கட்டியிருக்கீங்க செட் சாரியா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பெல்லாம் செட் சாரி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கேரளா சாரி தான் இருக்கும். ரெடிமேடா நம்ம போய் வாங்குற மாதிரி ஈஸியா வந்து செட் சாரினா அதான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாரீ. இதுக்கு வந்து கிரீன் கலர் போடலாம், மெரூன் கலர் போடலாம், ரெட் கலர் பிளவுஸ் போடலாம், எது போட்டாலுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் கேரளா மக்கள் அனைவருக்குமே ஓணம் பண்டிகை கொண்டாடுற எல்லாருக்குமே இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அந்த திருவோண நட்சத்திரத்துல விஷ்ணு பகவானுடைய அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசாதத்தை வந்து ஊட்டியாச்சு, ஜவ்வரிசி கேசரி. எனக்கு ஊட்டும் போது கேரளால குருவாயூரப்பர் தான் வந்து ஞாபகம் வந்தாரு. அந்த குருவாயூருக்கே போய் அவருக்கு வந்து ஊட்டின மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். சீக்கிரமா குழந்தை பேர் வேணுங்கிறவங்க அந்த குட்டி கிருஷ்ணர் உங்க வீட்டுல வந்து நல்லபடியா தவழ்வாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல நாள்ல வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இல்லையா, அதனால கோவிலுக்கும் போயிட்டு மகாசக்தி கோயில்ல இருக்கிற மகா விஷ்ணுவையும் போய் தரிசிச்சாச்சு. அதே மாதிரி துர்க்கை அம்மனுக்கும் விளக்கு போட்டு நல்லபடியா வந்து செவ்வரளி மலர் சாற்றி நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டாச்சு. இந்த வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு சந்தோஷமா அமைஞ்சதுக்கு அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க. எத்தனை பேருக்கு கேரளா சாரி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.